எனக்கு மார்ச் 14 வெள்ளிக்கிழமை 11:30 மணியை போல் இந்த சம்பவம் நடந்தது. இந்த சம்பவம் என் பிள்ளைக்கு நடந்த சம்பவம் வேறு எந்த ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஸ்கூலாகட்டும் இல்லை ப்ரைவேட் ஸ்கூலாகட்டும் எந்த ஸ்கூலும் நடக்கூடாது சார். அந்த மாதிரி கொடூரமான சம்பவமாக நடந்துக்குது. இது கொலை முயற்சி சார். இது என் பையனை அந்த மாதிரி கொடூரமாக அடித்து இதுக்கு உடந்தாக அந்த ஹெச்எம் சரி கிளர்க்கு வந்து சரி அவங்களுக்கு உடைய தண்டனை வேணும் சரி. என் புள்ள எவ்வளோ பாதிக்கப்படுறது, என் புள்ள ஊனமாகிடுச்சு சார். இந்த ஹாய் ஹலோ, நான் உங்கள் விக்ரம். இன்னைக்கான பதிவு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். விழுப்புரத்துல ஒரு அரசு பள்ளி. இந்த அரசு பள்ளியில ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் தலையில அடிச்சு அந்த மாணவனுக்கு தலையில போகும் தலையில் செல்லும் நரம்பு ரத்த கசிவு ஏற்பட்டு அந்த மாணவன் மயங்கி விழுந்திருக்கான். அந்த மாணவனை தாக்கியது யாரு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பள்ளியில ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒருவர் தான். அதை பத்தி தான் பேச போறோம். விழுப்புரத்துல ஒரு அரசு பள்ளி இருக்குது. அந்த அரசு பள்ளியில 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனை அங்க உள்ள ஆசிரியரே தாக்கி இந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்காங்கிறது இப்போ நியூஸா அதிகமா பேசக்கூடிய பொருளா இருக்கு. இது சம்பவம் நடந்தது மார்ச் 14ஆம் தேதி. ஆனா மார்ச் 14ஆம் தேதி எந்த ஒரு ஊடகங்களையும் இதை பத்தி பகிரப்படல, பேசப்படல. அது ஏன் அப்படிங்கிறது சரியான ஒரு ரீசன் எனக்கு சரியா தெரியல. மார்ச் 14ஆம் தேதி உடற்பயிற்சி ஆசிரியர், அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய உடற்பயிற்சி ஆசிரியர் அந்த மாணவன் தலையில அடிச்சு அந்த மாணவனுக்கு தலையில் செல்லும் நரம்பு ரத்த கசிவு ஏற்பட்டு அந்த மாணவன் மயங்கி விழுகிறான். மயங்கி விழுந்து அந்த மாணவன் எழுந்து இருக்கும் பொழுது அந்த மாணவனுக்கு சரியான முறையில் கண்ணு தெரியல அப்படின்னு அந்த மாணவனும் சொல்லியிருக்கான். அந்த மாணவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, மண்டையில குச்சால அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் அடிச்சதுனால அந்த தலையில போற நரம்பு ரத்த கசிவு ஏற்பட்டு 2 கண்களும் கண் பார்வை அந்த பையனுக்கு அடிச்ச சில மணி நேரங்கள்லயே அந்த கண் பார்வை அந்த மாணவன் இழந்திருக்கான். அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த உடற்பயிற்சி ஆசிரியரும் மற்றும் அங்க உள்ள மற்ற ஆசிரியர்களும் என்ன பண்றாங்க அப்படின்றதுனா, அருகில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு சொல்றாங்க. அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று அந்த மாணவனுக்கு ஒரு ஊசி போடுறாங்க. ஒரு ஒரு ஊசி போட்ட உடனேயே அந்த மாணவனுக்கு கொஞ்சம் நேரத்திலேயே கண்ணு கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. தெரிய ஆரம்பிச்ச உடனே அங்க பார்க்க முடியாது. அந்த மருத்துவமனையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்த மாணவனை பார்க்க முடியாது, நீங்க வேற ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கிருந்து அந்த மாணவன் ஆம்புலன்ஸ்ல செல்லும் பொழுது அவங்க அந்த மாணவன் வீட்டிற்கு அந்த உடற்பயிற்சி ஆசிரியரும் மற்றும் இன்னொரு ஆசிரியரும் கூட இருந்திருக்காங்க. அந்த ஆசிரியர் இப்ப அலைபேசி மூலியமாக அவங்க வீட்டுக்கு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்க பையனுக்கு ஆச்சு, நீங்க மருத்துவமனைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மருத்துவமனையில் இன்னொரு மருத்துவமனைக்கும் போயிருக்காங்க, அங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அந்த மாணவனை. இந்த பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாணவனுக்கு தலையில நரம்பு ரத்த கசிவு இருக்கு, கண்டிப்பாக இந்த மாணவனின் தலையில் ஓடை ஆஹ் பிளந்துதான் இதை சரி செய்ய வேண்டும், இது மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்படி உள்ள ஒரு சூழ்நிலையில அந்த மாணவனை சரியான முறையில அறுவை சிகிச்சை செய்து இப்போ அந்த மாணவன் ஓரளவாக நன்றாக இருக்கிறான். இந்த அளவுக்கு ஒரு கோபத்துடன் தாக்குவது எதற்கு அப்படின்னு தெரியல ஆசிரியர்கள். ஏன்னா பெற்றோர்களை தாண்டி மாணவர்கள் அதிகமா பள்ளிக்கு செல்லும் பொழுது அங்க உள்ள ஆசிரியர்களை தான் நம்பி அனுப்பிச்சு விடுறாங்க. பெற்றோர்களும் நம்ம அங்க உள்ள ஆசிரியர்கள் நம்பிதான் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குழந்தைகளை அனுப்பிச்சு விடுறாங்க. அப்படி உள்ள சூழ்நிலையில நீங்க ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் தவறு செய்வது என்றது இயல்பான விஷயம். சின்னவர்கள் ஒரு 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 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு என்ன தெரியும்? அது இயல்பான வயசுல அவங்க சந்தோஷமா இருக்கிறது, இயல்பா சும்மா விளையாட்டு சண்டையாக இருப்பதை இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா பேசக்கூடிய பொருளா அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் மாத்தி விட்டார் அப்படின்னு பலரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த உடற்பயிற்சி ஆசிரியர் அடிச்சதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது
இந்த மாணவன் 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வகுப்பில் வந்து விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது, அந்த மாணவன் கூட இருக்கக்கூடிய சிறுமிகள், அதாவது அந்த மாணவன் கூடிய இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்டெலி அப்படின்னு சொல்லிட்டு பட்டப்பெயர் கொண்டு அந்த மாணவனை வந்து கூப்பிட்டுருக்காங்க ஒரு சிறுமி. அந்த சிறுமியை வந்து இந்த மாணவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டு முறையிலயா இல்ல அந்த சொன்ன ஒரு கோபத்துல வந்து முதுகுல வந்து அடிச்சிருக்கான். அடிச்ச உடனே அந்த சிறுமி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடற்பயிற்சி ஆசிரியர்கிட்ட வந்து இந்த விஷயத்த வந்து இந்த மாதிரி இந்த பையன் வந்து என்ன அடிச்சிட்டான், அந்த மாணவன் வந்து என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடற்பயிற்சி ஆசிரியர்கிட்ட வந்து அந்த சிறுமி வந்து சொல்லியிருக்காங்க. அது சொன்ன உடனேயே அந்த மாணவனை வந்து கூட்டி வந்து கழுத்துல, காலுல ஒரு 4, 5 இடத்துல அடிச்ச பிறகு தலையில வந்து அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் வந்து அடிச்சிருக்காங்க. அடிச்ச ஒரு 3, 4 அடிக்கு பிறகு வந்து அந்த மாணவன் வந்து அந்த இடத்துலயே வந்து மயங்கி போட்டு விழுகுறான். விழுந்த உடனேயே இந்த விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்குது. இந்த மாதிரி வந்து இவ்ளோ ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு குழந்தைகள்ட்ட வந்து இவ்ளோ ஒரு ஃபோர்ஸா வந்து நடந்துக்கணுங்கிறது வந்து என்ன ஒரு இதுன்னு ஒண்ணு தெரியல. வார்னிங் பண்ணுங்க நீங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு ஆசிரியர் என்பது வந்து கண்டிப்பா வந்து இந்த எல்லாருமே சொல்லுவாங்க, அடிக்கிறதுக்கு ரூல்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கிறதுலாம் உங்கள வேணாம்னு யாருமே சொல்ல போறது கிடையாது. எந்த ஒரு பெற்றோர்களும் உங்கள அடிக்காம எங்க பிள்ளைங்கள வந்து நீங்க பகிற்று கொடுங்க அப்படின்னு யாருமே வந்து சொல்றது கிடையாது. அதாவது ஆசிரியர் என்பவர் வந்து ஆசிரியரை நம்பிதான் பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை வந்து பள்ளிக்கு வந்து அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை வந்து ஆசிரியர் மூலமா வந்து நடக்கும் பொழுது பெற்றோர்கள் எவ்வளவு அச்சத்துல இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அரசு பள்ளியில வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு தெரியப்படும் போது எவ்வளவோ பெற்றோர்கள் வந்து பயந்து பயந்து இருந்துட்டு இருக்காங்க. நிறைய நடக்குது அரசு பள்ளியில. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிறுமிகள் வந்து பாத்ரூம் வசதி, சரியான பாத்ரூம் வசதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள ஒரு ஒரு குளத்தில வந்து இறந்து போன காட்சிகளும் வந்து நடந்துச்சு. நிறைய இந்த மாதிரி அரசு பள்ளியில வந்து அவ்வளோ ஒரு இந்த மாதிரியான மோசம் வந்து நடந்துட்டு இருக்கிறது வந்து தமிழகத்துல வந்து ரொம்ப சரியில்லாத ஒரு சூழ்நிலையா இருந்துச்சு. அந்த 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் பேசிய வீடியோவும் எங்களிடம் இருக்கு. அதையும் நீங்க பாருங்க. உடற்கல்வி ஆசிரியர் தன்னை தலையில் தாக்கியதாலேயே மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதாக சிகிச்சை பெற்று வரும் மாணவர் பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்துள்ளார். ஒரு பொண்ணு வந்து என்னை சுண்டலி வெறுப்பேற்றுச்சு. அதுக்கு முதுகுல தட்டினேன். அந்த பொண்ணு போய் பிடி வாதியார் சொல்லிட்டு அவர் சார் வந்து இந்த ஒரு கை மட்டும் பிடிச்சி ஈத்துன்னு எதிர்க்க ஒரு தூணு மாரி இருந்துட்டு அதில் போய் நெத்தியில் முட்டினோம். 9:30 வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கும். நான் வந்து 8 மணிக்கு போனேன் ஸ்கூலுக்கு போய் 11 மணிக்கு இன்ட்ரோல் பெல் அடிப்பாங்க. 11 மணிக்கு இன்ட்ரோல் பெல்லில் வந்து ஒரு பொண்ணு வந்து என்னை சுண்டலி வெறுப்பேற்றுச்சு. நான் போய் சும்மா அதுக்கு முதுகுல தட்டினேன். அந்த பொண்ணு போய் பிடி வாதியார் சொல்லிட்டு அவர் பேர் வந்து செங்கேனி. அவர் வந்து மூங்கில் கோல் எடுத்துன்னு வந்தார். அவர் தின்ன மேலே நின்றுந்தார், நான் கீழே நின்றுந்தேன். அவர் வந்து கூட்டார். அந்த கோலை பார்த்தோன்னே தடி வந்து பயமாக இருந்துன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுந்தேன். ஒரு பையன் வந்து தண்ணி குடிச்சுன்னு வந்தான் காணல எனக்கு பின்னாடி. அவன் பேர் வந்து கேராஜ். அந்த சார் வந்து பின்னாடி ஓட்டமாக வந்து பிடிச்சின்னு சொல்லி அவன் வந்து பின்னாடி ஓட்டமாக அப்படி வந்து பிடிச்சின்னு வந்து சார் எடுத்துன்னு போய் விட்டான். சார் வந்து இந்த ஒரு கை மட்டும் பிடிச்சி ஈத்துன்னு தலையில் 3 அடி, இந்த ஷோல்டரில் 2 அடி, தொடையில் 2 அடி அடித்தார். அடித்தவொடனே மயக்க வந்து அந்த இடத்துல உக்காந்துட்டேன். அப்படியே கை பிடிச்சி ஈத்தினோடனே எதிர்க்க ஒரு தூணு மாரி இருந்துட்டு அதில் போய் நெத்தியில் முட்டினோடனே மறுபடியும் அந்த இடத்துல உக்காந்துட்டேன். மேலே எழுந்துறான்னு திண்ணு மேலே உட்காரான்னு சொன்னார். நான் உட்காரல. அந்த மறுபடியும் கை நான் பயத்தில் நான் ஏறி உக்காந்துட்டேன். கிளாஸ் ரூமில் சஜித்னு ஒரு பையனை கிளாஸ் ரூமில் இட்டுன்னு போய் உட்கார விடாங்கன்னு சொன்னார். அவன் இட்டுன்னு போய் உட்கார வச்சான். நான் மட்டும் கிளாஸ் ரூமில் அழுதுனே இருந்தேன். இன்ட்ரோல் பெல் முடிஞ்சு ஒரு டீச்சர் வந்தாங்க. அவங்க டீச்சர் வந்தபோது நான் வந்து இப்படி பிடிச்சின்னு அழுதுனே இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்க, நீ பொம்பளை பசங்க 1000 தப்பு பண்ணிட்டு அதை அடிக்கணும் கம்முன்னு தான் உட்காந்து இருக்கணும். அந்த பொண்ணு போய் போலீஸ் ஸ்டேஷன் சொன்னிச்சுன்னா இதோட பயங்கரமாக நடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் பாடம் எடுத்துன்னு வந்தாங்க. நான் மட்டும் கொஞ்ச நேரம் அழுதுன்னு வரும்போது கொஞ்ச நேரம் சேர்ந்து கண்ணு தெரியாமல் இப்படி தொடர்ந்து இருந்தேன். அடுத்து வந்து பயம் வந்து டீச்சர் போய் அவன்கிட்ட போய் ஹெச்எம் டீச்சர் சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு பசங்களை சொன்னாங்க. பசங்க போய் ஹெட் மாஸ்டர் சொல்லி ஹெட் மாஸ்டர் வந்து என்னை எட்டுன்னு போய் கம்ப்யூட்டர் ரூமில் சாருங்க மட்டும் இருப்பாங்களே தனியாக
அந்த ரூமில் இட்டுன்னு போய் என்னை கடத்திட்டாங்க. அங்கேயும் கண்ணு தெரியாமல் தொலைன்னு தான் இருந்தான். அழுதுன்னு இருக்கும்போது கண்ணு தெரியாமல் தொலைன்னு இருக்கும்போது அவங்க எச்சம் வந்து கை பிடிச்சி மட்டும் ஈத்து பார்த்துட்டு உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போயிடுங்க குச்சிப்பாளையம்னு சொல்லிட்டு வண்டியில் போனோம். குச்சிப்பாளையம் ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி ஓட்டுநர் வந்து என்னை அடிச்சவர். அவர் பேர் வந்து செங்கேனி. பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் பேர் வந்து சுந்தர். நான் நடுவில் உட்காந்துருந்தேன். குச்சிப்பாளையம் ஹாஸ்பிட்டலுக்கு பாதி தூரத்தில் போகும்போது எனக்கு வந்து வாந்தி வந்து வண்டியில் போகும்போதே எடுத்துட்டேன். பாதி தூரத்தில் வண்டியில் போகும்போது கண்ணு தெரில. எங்கே போனோம் அங்கே குச்சிப்பாளையத்துக்கு போனோடனே தான் ஒரு ஊசி போட்டாங்க. அப்புறம் தான் எனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு. குச்சிப்பாளையம் ஹாஸ்பிட்டலையும் அப்படியே வந்து தெரிஞ்சிச்சு. அடுத்து அங்கே எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு முண்டியாம்பாக்கம் ஏற்றிட்டாங்க. முண்டியாம்பாக்கம் ஹாஸ்பிட்டல் போகும்போது செங்கேனி என்னை அடிச்சார். அவர் செல்லையும் சுந்தர் சார் என் பின்னாடி உட்காந்துருந்தார். அவர் செல்லு 2 செல்லையும் சுந்தர் சார் தான் வச்சுருந்தார். ஆம்புலன்ஸில் போகும்போது தான் பாதி தூரத்தில் தான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போட்டு சுந்தர் சார் சொன்னார். சுந்தர் சார் சொன்னோடனே எங்கள் அப்பா அப்படியே அந்த வழியாக முண்டியாம்பாக்கம் வந்துடும்னு சொல்லிட்டு முண்டியாம்பாக்கம் போயிட்டேன். முண்டியாம்பாக்கம் போய் இன்னொரு ஊசி இங்கே ஒன்று போட்டவுடனே கண்ணு நல்லா தெரிஞ்சிச்சு. அடுத்து வந்து ஒரு பெட்டில் எடுத்துன்னு போய் என்னை கடத்திட்டு சுந்தர் சார் பக்கத்தில் நின்றுந்தார். அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து என்னாச்சுன்னு கேட்டார். எதுவுமே சொல்ல சார். அடுத்து வந்து என்னை ஜிப்மருக்கு ஏற்றுறாங்க. ஜிப்மருக்கு ஏற்றிட்டாங்க. ஜிப்மருக்கு போய் அங்கே ஒரு பெட்டு பார்த்து அங்கே கட்டி இன்னொரு இந்த கையில் போட்டாங்க குளுக்கோஸு. அது ஏற்றிட்டோடனே அப்படியே அங்கே கண்ணு தெரிஞ்சிச்சு. அடுத்து மயக்க ஊசி போட்டாங்க. ஆப்ரேஷன் எனக்கு வந்து மார்ச் 14 வெள்ளிக்கிழமை 11:30 மணியை போல் இந்த சம்பவம் நடந்தது. இந்த சம்பவம் என் பிள்ளைக்கு நடந்த சம்பவம் மாதிரி வேறு எந்த ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஸ்கூலாகட்டும் இல்லை ப்ரைவேட் ஸ்கூலாகட்டும் எந்த ஸ்கூலும் நடக்கூடாது சார். அந்த மாதிரி கொடூரமான சம்பவமாக நடந்துக்குது. இது வந்து கொலை முயற்சி தான் சார். இது என் பையனை அந்த மாதிரி கொடூரமாக அடித்து இதுக்கு உடந்தாக அந்த ஹெச்எம் சரி கிளர்க்கு வந்து சரி அவங்களுக்கு உடைய தண்டனை வேணும் சரி. என் புள்ள எவ்வளோ பாதிக்கப்படுறது. என் புள்ள ஊனமாகிடுச்சு சார். இது இந்த